the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's... ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை பற்றி தாங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு 2 years 6 months ஆகுது. ஸோ அதனால் ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம், நம்மளோட வண்டியை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம், நம்மளோட ரிவ்யூ கொடுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப க்ரேஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2 years 6 months வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பெல் பட்டனையும் தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதான் நம்மளோட கிளாசிக் 350. நான் வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபியூரி. ஸோ செம்மையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வெர்ஷன் தான் நான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2020 செப்டம்பரில் எடுத்தது வண்டி தான் இது. அதாவது BS-6 மாடலு. அண்டு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா செம கிளாஸியான வெஹிக்கிளு. அண்ட் இதில் நான் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அண்டு வேறு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 years 6 months வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னெல்லாம் இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஸோ இதில் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்றதை பார்த்துருவோம். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 44,528 ஓடி இருக்குது. ஸோ 2 years 6 months வந்து பார்த்திங்கன்னா 44,528 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் வண்டியை. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் லாங் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போவேன் ட்ரிப்புக்கு எல்லாமே. அதனால் ஓடி இருக்குது கிலோமீட்டர். அண்டு நான் இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து அதாவது 2 years இந்த 6 months கேப்பில் வந்து என்னெல்லாம் வந்து நான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபெக்ட் ஆகி அதாவது ரிப்பேர் ஆகி இதை வந்து பார்ட்ஸ் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் நான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன்னா ஆல்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் திங்ஸ் வந்து நான் இதில் வந்து ரிப்பேர் ஆகி மாற்றிருக்கேன் அப்படின்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிரரில் வந்து போவோம். ஸோ இந்த மிரர் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மிரர் சேஞ்ச் பண்ண காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் ஆஃப் ரோடு போகும்போது கீழே சரிஞ்சிருச்சு வண்டி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கண்ணாடி வந்து இது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயனோட கண்ணாடி தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து. அண்ட் இதுக்கு வந்து கண்ணாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 சம்திங் ஏதோ ஆச்சு, ஞாபகம் இல்லை, 1300 to 500 கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்க சேக்கப்சர். ஸோ இந்த சேக்கப்சர் வந்து சேஞ்ச் பண்ணேன் நான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு 20,000 கிலோமீட்டர் தாண்டி தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் வந்து சீலு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் சர்வீஸ் போடும்போது தான் பார்த்தேன் அதில். ஸோ இதுவும் நான் சேஞ்ச் பண்ணேன். 600-800 ருபீஸ் கிட்ட ஏதோ ஆச்சு. அதுக்கப்புறம் மேஜராட்டு அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேக்கு ஷூ தான். இந்த ஷூ பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கு ஷூ பிரேக் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 40,000 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 4 to 5 times சேஞ்ச் பண்ணியிருப்பேன் இந்த பேக்கு பிரேக் மட்டுமே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த இது இருக்குது பார்த்திங்களா பேடு, அதாவது டிஸ்க்குள்ளே பேடு வரும், இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த பேடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் வெஹிக்கிளுக்கு. அண்டு வேறு என்ன சேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்டி சேஞ்ச் பண்ணியிருப்பேன். செயின் 2 வாட்டி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செயினோட செட்டு வந்து என்னென்னா ஃபுல்லுமே இதாகிட்டு அதாவது இல்லை ஃபுல்லுமே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து 2 வாட்டி சேஞ்ச் பண்ணேன். அண்ட் இதில் இருக்கிறதுல சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டயரு. ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணேன். அதுவும் 30,000 கிலோமீட்டர்லேருந்து வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஆகும்போது தான் பேக் டயரே சேஞ்ச் பண்ணேன். நல்லா தேஞ்சனால. அது இல்லாமல் நான் ஓவராக ஆஃப் ரோடிங் இதெல்லாம் பண்ணனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருந்துச்சு, இல்லைனா இன்னும் கூட தாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் கிட்ட தான் மாற்றினேன் இந்த வீடியோ. சாரி இந்த டயரு. இதில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் டயர் மாற்றும் போது, நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். அதோடய சைஸு அது எல்லாமே நான் அதில் கொடுத்துருந்தேன். அண்டு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செம்ம ஆச்சரியமாக இருக்கும். ஃப்ரண்ட் டயர் இன்னும் நான் மாற்றவே இல்லை. 44,000 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. செம்ம க்ரிப் இருக்கு ஆனால் இன்னுமே. ஸோ இன்னும் ஓடும், இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும் தான் நினைக்கிறேன். ஸோ இது இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அது இன்னுமே இதாகலை, ஸ்மூத் ஆகலை, நல்லா சூப்பராக இருக்குது, க்ரிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலைங்க, அவ்வளோதான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ணதில்லை. நம்ம வண்டியில் எனக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணுறது பிடிக்காது எனக்கு அவ்வளோவா. ஆனால் நான் வந்து ட்ராவல் போகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்காக பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் டைப்புக்காக வச்சுருந்தேன். சாரி, இன்ஜின் ஆஃபில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட்டில் பிளிங்க் ஆகிறது 2 இண்டிகேட்டரும். ஸோ இதில் வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஆஃப் அண்ட் ஆன் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும். இருங்க காட்டுறேன். ஒரு தடவை பண்ணும்போது ஒரு இது வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 350 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 350 to 400 ருபீஸ் தான் ஆச்சு இது மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நான் மாற்றி. ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து மாற்றும் போதே நிறைய பேர் சொன்னாங்க ஒர்க் ஷாப்பில் இதெல்லாம் நிற்காது, போயிடும், ஒரு 1 மந்த் கூட இருக்காது, 1 டே கூட இருக்க பிரச்சனை. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, என் லக்குக்கு 1.5 வருஷம் திட்ட ஓடிடுச்சு. மழையில் வெயிலில் எல்லாமே ஒன்றப்புறம் கூட ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரியர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பிள்ளையன் யாராவது எங்களோட ரைடுக்கு வந்தாங்கன்னா ஸோ இப்போ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி என்னோடய லக்கேஜை பிங் பண்ணுறதுக்காக ஒரு கேரியர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணது, இதெல்லாம் பண்ணது தான். பட்டு நான் ஓவராலாக சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு எனக்கு வந்து 2.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 6 மந்த்ஸுக்கு வந்து அதாவது 2.5 இயர்ஸ்க்கு என்னோடய சர்வீஸ் சார்ஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கிட்ட ஆகிருக்குங்க. அதாவது இந்த சேஞ்சஸ்ஸு, அப்புறம் ஆயில் சேஞ்சு, அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் எல்லாமே சேர்த்து. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்டிருந்தேன், ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் தான் மேக்ஸிமம் நான் விட்டுருக்கேன். ஒரு 1 or 2 டைம்ஸ் அந்த கொரோனா டைம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்சுக்காக நான் வெளியில் விட்டேன், இங்கே வர முடியாதனால, ஷோரூம் போக முடியாதனால. ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அந்த லிஸ்ட்டு கொடுங்க எவ்வளோ எனக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்றது. பட் ஆனால் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் என்ன ப்ராப்ளம் தெரியல, அவங்க வந்து தரமாட்டேன்ட்டாங்க. அது அவ்வளோ இது தரமாட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு எனக்கு தெரில, அது என்ன ரீசன் தெரில எனக்கு. பட் நான் ஷோரூமில் போய் இப்போ இது பண்ணல, நான் வந்து ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணேன், மேனேஜர் எல்லார்ட்டையும் பேசினேன், 2-3 பேர்கிட்ட வேறு பேசி பார்த்தேன் அந்த ஷோரூமில் இருக்கவங்கள்ட்ட. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க தரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு போகிறதுக்கும் டைம் இல்லை போய் பார்க்குறதுக்கு. பட் என்ன ரீசன் தெரில. அட்லீஸ்ட் நான் அந்த அமௌண்ட்டு எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து அந்த வீடியோவில் சொல்ல நினச்சிருந்தேன். பட் ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 50,000ங்க 50,000குள்ளே தான் இருக்கும். எனக்கு இந்த 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்ல, ஸோ அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடதுக்கு வந்து ஒரு 50,000 உள்ளே தான் நான் வந்து செலவு பண்ணியிருப்பேன் இந்த மெயின்டெனன்ஸ்க்காக. பாக்கி எதுவுமே இல்லைங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. வண்டி சூப்பராக இன்றைக்கி வரைக்கும் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. அண்டு ஸோ இதான் நம்ம வண்டியை பற்றி. அண்டு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கிளாசிக் 350 இருந்துச்சுன்னா என்ன ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மைலேஜ் சொல்ல மறந்துட்டேன். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 40 தருது. அதாவது லாங்கில் போனேன்னா, ஹைவேஸில் போனேன்னா 40 மினிமம் 40 கொடுத்துரும் எனக்கு. அண்டு சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா 35, 34 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். ஆனால் சரியான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு லாங் ரைடில் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா நான் மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஹிமாலயன் தான் இருக்குது, ஆஃப் ரோடிங் ஹிமாலயன்னு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தடவை வந்து டேங்க் ஃபுல் பண்ணேன்னா அவங்கெல்லாம் 2 தடவை டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு தலைவர். எல்லாருமே ஆச்சரியம் பண்ணிட்டாங்க ஒரு ரைடில். ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரிப்பு இருந்தால் ஒரு லொக்கேஷன் வரைக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டேங்கை, அதாவது பெட்ரோல் பங்க் போகிற மாதிரி இருந்துச்சு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நம்ம வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஹாஃப் டேங்க் மேலே அப்படியே இருந்துச்சு வண்டியில். அதான் எப்படின்னு தெரில, ஆனால் செம ஆச்சரியம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஓவராலாக இதாங்க நம்ம வண்டியை பற்றி. ஸோ உங்கள்கிட்டையும் கிளாசிக் 350 இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அண்டு நான் சொல்கிறதுல ஏதாவது உங்கள் வண்டி வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு பார்த்துருவோம் அதையும். ஸோ என்ன வேரியேஷன் இருக்குல்ல, நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்காக, இல்லைன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக்காக அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அண்டு மெயின்டெனன்ஸ் அண்டு நம்மளோட வண்டியோட மாடிஃபிகேஷன், சின்ன மாடிஃபிகேஷன் பற்றி எல்லாமே பார்த்தோம். ஸோ இதான் ஓவராலாக நம்ம வண்டியை பற்றி. அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இந்த பெல்லை கண்ணி தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன்.